Hi guys, ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து ஃபியூச்சர் டென்ஸ்னால் என்ன, அதோட டைப்ஸ்லாம் என்னன்னு பற்றி பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு சில கீவேர்ட்ஸ்லாம் வந்து நார்மலாகவே ஃபியூச்சரை டினோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கீவேர்ட்ஸில் when I do, when I have done, if and when. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் வருது அப்படின்னா அந்த மொத்த ஸ்டேட்மெண்ட் அந்த சென்டென்ஸுமே வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிஞ்சிருக்கிற மாதிரி வரும். அதில் வந்து ஒரு பார்ட் வந்து நம்ம ஃபியூச்சரை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அது என்னன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ அந்த இமேஜஸ் பார்த்தீங்கன்னா ஐ வில் கால் யூ அகைன் லேட்டர் வென் ஐ அரைவ். ஸோ ஐ வில் கால் யூ அகைன் லேட்டர் வென் ஐ அரைவ்ன்ற ஸ்டேட்மெண்ட் வந்து ரெண்டு பார்ட்டாக இருக்குது. ஸோ அதோட மெயின் பார்ட் வந்து ஐ வில் கால் யூ அகைன் லேட்டர், அதுக்கப்புறம் வென் ஐ அரைவ். இப்போ ஐ வில் கால் யூ அகைன் லேட்டர்னு இருக்கா. ஸோ நான் வந்து திருப்பி உனக்கு கால் பண்ணுறேன் கொஞ்சம் நேரம் கழிச்சுன்னு சொல்கிறாங்க. எப்போ அப்படின்ற கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் வரும் பார்த்தீங்களா. அங்கே வந்து வென் ஐ அரைவ், நான் எப்போ வந்து ட்ரெயின்லேருந்து வர்றேனோ அந்த இடத்துக்கு நான் வந்து அப்போ உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பார்ட்டில் வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து ஃபியூச்சர் அப்படின்னு நம்ம எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா அங்கே வந்து லேட்டர்னு ஒரு கீவேர்டு இருக்குது, அதனால வந்து ஃபியூச்சர். பட் அந்த ஃபியூச்சர் சொல்லணுன்றதுக்காக when I will arrive அப்படின்னு சொல்லக்கூடாது, when I arrive தான் சொல்லணும். ஓகேவா. அதே மாதிரி when I do something, when something happens, அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லையுமே வந்து நம்ம நார்மலாக when I do, when something happens இந்த மாதிரி சிம்பிள் ஃபார்ம்ல தான் சொல்லணுமே தவிர அங்கே வந்து will யூஸ் பண்ணி வந்து சொல்லக்கூடாது. ஸோ இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா புரியும். we will go out when it stops raining. நம்ம வந்து வெளில போவோம் எப்போ அப்படின்னா மழை நின்றதுக்கு அப்புறம் அப்படின்றப்ப வந்து when it stops raining சொல்லணும், நாட் when we will. அந்த இடத்துல வந்து will யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி when you are here again you must come and see us. நீ திருப்பி இங்க வந்தேன்னா எங்களை வந்து பார்க்கணும். அங்க வந்து you must come and see us, நீ திருப்பி வந்து பார்க்கணும். எப்போ நீ திருப்பி இங்க வந்தேனா. ஸோ when you are here again, ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு வந்து நம்ம when நார்மலா யூஸ் பண்ணணும். when you will go அந்த மாதிரி will வர ஸ்டேட்மெண்ட்டே வந்து நம்ம இங்க யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி while, before, after, as soon as possible, until இந்த மாதிரி கீவேர்ட் வந்தாலும் அங்கே வந்து நம்ம will யூஸ் பண்ணாமல் அந்த சென்டென்ஸ் வந்து நார்மலாக தான் சொல்லணும். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. வாட் ஆர் யூ கோயிங் டு டூ while I am away, நான் போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க. அதே மாதிரி பிஃபோர் யூ கோ, அதே மாதிரி until I come, இந்த இடத்துல எல்லாமே வந்து நம்ம will யூஸ் பண்ணாமல் அந்த சென்டென்ஸ் வந்து நார்மலாக தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் have done இருக்குல்ல, இதை வந்து when, after, until, as soon asல வந்து யூஸ் பண்ணலாம். will நம்ம யூஸ் பண்ணல, ஓகே. அப்போ when, after, until, as soon asலாம் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும். பட் இட் வில் டினோட் ஃபியூச்சர் மீனிங். அதுக்காக வந்து நம்ம will யூஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணியே அந்த ஃபியூச்சர் மீனிங் வந்து கொண்டு வந்துடணும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. கேன் ஐ ஹேவ் த நியூஸ் பேப்பர் வென் யூ ஹேவ் ஃபினிஷ்டு வித் இட். ஸோ எனக்கு வந்து நியூஸ் பேப்பர் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறேன். எப்போ நீ படிச்சு முடிச்சிட்டேனா, நீ படிச்சு முடிச்சிட்டேன்றது எப்போ நடக்கும் அப்படின்னா அது ஒரு ஃபியூச்சர் ஈவெண்ட். ஸோ அப்போ நடக்கிறப்ப வந்து எனக்கு வந்து இந்த நியூஸ் பேப்பர் கிடைக்குமா அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி டோன்ட் சே எனிதிங் while Alan is here, wait until he has gone. அவன் இருக்கிற வரைக்கும் நீ சொல்லாத, அவன் போனதுக்கு அப்புறம் சொல்லு அப்படின்னு சொல்றான். அவன் போனதுக்கு அப்புறம் அப்படின்றது வந்து ஒரு ஃபியூச்சர்ல நடக்கிற ஆக்ஷன். ஓகேவா. அதே மாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வந்து எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் முடிஞ்சிருது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் அப்படின்னா அங்க வந்து நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது அந்த நம்ம ரெண்டு விஷயமுமே ஒரே நேரத்துல நடக்காது அப்படின்னா நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் when I have phoned Kate we can go out. நான் எப்ப கேட்டுக்கு ஃபோன் பண்றேனோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வெளியில போய்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இதுல வந்து சென்டென்ஸ்ல வந்து கேட்டுக்கு ஃபோன் பண்றது இவங்க வெளியில போறதும் ஒரே நேரத்துல நடக்காது. கேட்டுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல போவாங்க. இந்த மாதிரி டயத்துல ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும். பட் இதுவே இந்த ரெண்டு ஆக்ஷனும் அட் த டைம் சேம் டைம்ல நடந்துச்சுன்னா அங்க வந்து நம்ம ஃபியூச்சர் டென்ஸுக்கு யூஸ் பண்ற மாதிரி will யூஸ் பண்ணணும். ஸோ பாருங்க எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. when I phone Kate I will ask her about the party. நான் கேட்டுக்கு ஃபோன் பண்றப்ப பார்ட்டியை பத்தி கேட்பேன். அப்போ ஃபோன் பண்றப்பே பார்ட்டியை பத்தி கேட்கறான் அப்படின்னா ரெண்டுமே ஒரே டயத்துல நடக்குது அப்படின்ற இடத்துல நம்ம will யூஸ் பண்ணணும். பட் இதுவே நான் ஃபோன் பண்றப்ப ஒன்னு பிளான் பண்ண போறோம், அது இனிமேல் நடக்க போகுது, ரெண்டுமே வேற வேற டயத்துல நடக்க போகுதுன்னா அங்க வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும். இல்ல ரெண்டுமே ஒரே டயத்துல நடக்க போகுதுன்னா நம்ம ஃபியூச்சருக்காக will யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து நம்ம ப்ரெசன்ட் சிம்பிள்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வச்சு நம்ம அடிக்கடி இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். லைக் ஐ வில் கம் as soon as when I finish, ஐ வில் கம் as soon as I have finished. ஸோ இங்கே வந்து ஐ வில், யூ வில்னு நம்ம ஃபியூச்சர் வந்து டினோட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வர்றதை வந்து நம்ம ப்ரெசன்ட் சிம்பிள்லையோ அல்லது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்லேயோ சொல்லிடலாம். பட் சேம் மீனிங் தான். பட் என்னன்னா நம்ம as soon as I finished, as soon as I have finished. ஸோ இங்கே ஐ ஃபினிஷ்ன்றது
கரெக்டாக சிம்பிள் ப்ரெசன்ட் சிம்பிளில் இருக்குது. ஐ ஹாவ் ஃபினிஷ்டுன்றது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்குது. இங்கே வந்து ஐ ஃபினிஷ்டு அப்படி சொல்லக்கூடாது, அதே மாதிரி ஐ ஹாவ் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒன்று நீங்கள் ஐ போட்டிங்கன்னா ஃபினிஷ், அதை சிம்பிளாகவே முடிச்சிடணும். இல்லை ஐ ஹாவ்னு போட்டிங்கன்னா நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக மாற்றுறதுக்காக ஐ ஹாவ் ஃபினிஷ்டுன்னு போட்டுறணும். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இஃப் வென் எப்பெல்லாம் யூஸ் பண்ணோம்னு பார்ப்போம். ஸோ இஃப் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணதுக்கப்புறம் நார்மலாகவே நம்ம ப்ரெசென்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஐ டூ, ஐ சி அந்த மாதிரி நார்மலாக இருக்கிற ப்ரெசென்ட் சிம்பிள் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். அதே தான் வந்து ஃபியூச்சர் மீனிங்கை டினோட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஐ வில் பி ஆங்க்ரி இஃப் இட் ஹேப்பன்ஸ் அகைன். அதாவது நான் கோவப்படுவேன் ஏன்னா ஒருவேளை இது திருப்பி நடந்தா அப்படின்னு சொல்றோம். ஒருவேளை இது திருப்பி நடந்தா அப்படின்றதுக்காக அதுவே வந்து ஃபியூச்சரை தான் டினோட் பண்ணுது. பட் நம்ம இஃப் யூஸ் பண்ணதுனால அதுக்கு அடுத்து வர ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம ப்ரெசென்ட்ல தான் யூஸ் பண்ணோம். ஸோ ப்ரெசென்ட்டா என்ன ஜென்ரலா எஸ் எடுத்துப்போமா நம்ம வேர்போட ஹேப்பன்ஸ் அகைன். அதே வந்து நாட் இஃப் இட் வில் ஹேப்பன் அகைன் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. நம்ம இஃப் யூஸ் பண்ணிட்டோம்னா அதே மாதிரி வென் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து சிம்பிள் ப்ரெசென்ட் தான் வரணும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஹரி அப் இஃப் யூ டோன்ட் ஹரி வி வில் பி லேட். வேமா கிளம்புங்க, நம்ம இப்போ வேமா கிளம்பலைன்னா லேட் ஆயிரும். ஸோ அந்த இஃப் வி டோன்ட் ஹரி அப்படின்னா அதுக்கடுத்து வி வில் பி லேட். அந்த டோன்ட் அந்த இடத்துல இஃப் பாருங்க, இஃப் வி டோன்ட் ஹரி அது வந்து நார்மல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வி வில் பி லேட் அந்த மாதிரி இடத்துல வில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இஃப் வந்ததுக்கப்புறம் நம்ம உடனே வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் தான், அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இஃப் வந்து எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில விஷயம் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சினாரியோ வரும்ல, அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்ம இஃப் யூஸ் பண்ணுவோம். இஃப் இட் இஸ் ரைனிங் திஸ் ஈவினிங் ஐ ஒன்ட் கோ அவுட். ஒருவேளை இது ரெயின் ஆச்சுன்னா, அதாவது இப்போ மழை பெஞ்சிச்சுன்னா நம்ம வெளியில போவேணாம் அப்படின்னு சொல்லணும். நான் இதுக்கு வந்து வென் இட் இஸ் ரைனிங் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி டோன்ட் வெரி இஃப் ஐ எம் லேட் டு நைட். ஸோ அன்னைக்கு நான் லேட்டாக வந்தால் எதுவும் கவலைப்பட்டுக்க வேணாம் அப்படின்னு சொல்லணும். அது இந்த இடத்துல வந்து டோன்ட் வெரி வென் ஐ எம் லேட். நான் லேட்டாக வர்றப்போ நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு மீனிங்கே இல்லாத மாதிரி இருக்கும்ல. ஸோ அதான் டோன்ட் வெரி இஃப் ஐ எம் லேட், நான் லேட்டாக வந்தாலும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி இஃப் தே டோன்ட் கம் சூன்னா ஐ எம் நாட் கோயிங் டு வெயிட் ஃபார் தம். அவங்க வரலைன்னா நான் உங்களுக்காக வெயிட் பண்ண மாட்டேன். ஸோ இஃப் தே டோன்ட் கம் சூன் பார்த்தீங்கனாலே தெரியும் அது எல்லாமே வந்து சிம்பிள் இருக்கு. எப்போவுமே இஃப் பக்கத்தில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த சிச்சுவேஷன் பொறுத்த மாதிரி நெக்ஸ்ட் ஒரு ஐ ஆம் நாட் கோயிங் டு வா இல்லை வில் வர யூஸ் பண்ணுற மாதிரி சென்டென்ஸான்றதை பார்த்துக்கணும். அதே மாதிரி வென் எப்போ அப்படி யூஸ் பண்ணுவோம்னா ஒரு சில விஷயம் வந்து ஷுவராக இதெல்லாம் நடக்குமா இல்லையா அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து நம்ம நார்மலாக வந்து வென் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ மைட் கோ அவுட் லேட்டர் இட்ஸ் பாசிபிள். அப்போ ஒருவேளை நான் வந்து வெளியில போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இஃப் ஐ கோ அவுட் ஐ வில் கெட் சம் பிரெட் அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து வெளியில போகலாம், ஒருவேளை நான் போனேன்னா நான் வந்து பிரெட் வந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே ஐ எம் கோயிங் அவுட் லேட்டர், நான் கன்ஃபார்மா சொல்றேன் நான் வந்து அடுத்து வெளியில தான் போவேன் அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து நான் வெளியில போனாலும் போவேன்னு சொல்றோம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து நான் வெளியில போவேன் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஷுவரா அங்க சொல்றோம் அப்படின்னா when I go out I will get some bread அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஐ மைட் கோ அவுட் லேட்டர், நான் ஒரு வேளை போகலாம், அப்படி போனால் உனக்கு பிரெட் வந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறோம். இதே செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் கண்டிப்பாக வெளில போவேன், அப்போ வந்து உனக்கு பிரெட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது ரெண்டையுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான மீனிங்கே வராது. ஸோ நல்லா செக் பண்ணி பாருங்க. ஐ மைட் கோ, நான் ஒரு வேளை போனாலும் போவேன், நான் உனக்கு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி வந்து நான் பிரெட் வந்து உனக்கு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியும்? ஏன்னா அவனே போனாலும் தான் போவேன்னு சொல்கிறான். இது வந்து நாட் ஷுவர், இது வந்து பாசிபிளா இருக்குமா இல்ல, பாசிபிள் தான், பட் கன்ஃபார்மா பாசிபிளா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அங்கவே வந்து ஒரு டைலமால தான் இருக்கு அந்த சுச்சுவேஷன். அப்படின்றப்ப வந்து நம்ம ஷுவரா வந்து சொல்ல முடியாது நான் வெளில போனா வாங்கிட்டு வரேன்னு. அதே மாதிரி நான் கன்ஃபார்ம் வெளில போவேன், அங்க போய் நான் வந்து இஃப் ஐ வில் கோ அவுட் ஐ செட், நான் கன்ஃபார்ம் வெளில போவேன்னு சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் நான் போனா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் ஃபார்ம் வராது. ஸோ நான் ஒருவேளை ஐ மைட் அப்படின்னு அந்த கொஸ்டின்ஸ் வந்து பாசிபிளே இல்லாத சுச்சுவேஷன்ல இருக்கு, பாசிபிள் அந்த டபுள் இதுல இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இஃப் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே இது வந்து நான் கன்ஃபார்மா போவேன், ஷுவரா இருக்கிற ஈவெண்ட்டுக்கு வந்து வென் யூஸ் பண்ணுவோம். இல்லை ஷுவரா இல்லை அந்த ஈவெண்ட் பட் நடக்க சான்சஸ் இருக்கு அப்படின்னா வந்து நம்ம இஃப் யூஸ் பண்ணுவோம். ஸோ when I do, when I have done, if and when இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட யூசேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் ஃபியூச்சர் ரிகார்டிங்கில். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த கான்செப்ட் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா அதோட எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ வீடியோஸ் பாஸ் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். பண்ணிட்டு ஆன்சர்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் இந்த எக்ஸசைசஸ் கீழேயே வந்து ஆன்சர் கொடுத்துருக்கேன் ஆன்சர்ஸ். ஸோ இந்த ஆன்சர்ஸும் நீங்கள் போட்டிருக்க ஆன்சரும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
ஸோ பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம ஃபியூச்சர் டென்ஸில் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டென்சஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஈவெண்ட் நடந்தால் இந்த டென்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் டே டு டே லைஃப்பில் ஸ்லோ அண்ட் ஸ்லோவாக இதெல்லாம் யூஸ் பண்ண வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு டென்சஸில் வந்து ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. ஸோ எல்லா வீடியோஸுமே வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ ஆர்டர் பை ஆர்டராக பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் இல்லை இன்னும் கொஞ்சம் கிளாஸஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு சஜஷன் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிட்டு போங்க. ஸோ நான் கண்டிப்பாக பார்ப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஃபார் தி சப்போர்ட். ஸோ தேங்க்யூ.